ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்து ஐடி ட்ரேட் தியரி புக்கு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் இயர் புக்கு பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோன்னா ஸ்கோப் ஆஃப் ஐடிஐ ஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து ஜென்ரல் எலக்ட்ரிஷியன், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டரோட டியூட்டிஸ் என்ன அப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கீ ஸ்கில்ஸ் ஆஃப் எலக்ட்ரிஷியன்ஸ் அதையும் வந்து பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம. அடுத்தது வந்து இந்த ஐடிஐ எலக்ட்ரிஷியன்ஸோட கரியர் ப்ரோக்ரஸ் பாத்வே, அதாவது உயர்நிலையை அடைய கரியர் வந்து எப்படி நம்ம ரீச் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அதை பற்றி வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதோட இந்த ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சிடும். அடுத்தது வந்து செகண்ட் சாப்டராக இருக்கும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இங்கிலீஷ் புக்கும் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு இதுக்கான இதையும் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். இதோட புரிதல் வந்து இருக்கும் இதில். இப்போ வந்து பார்ப்போம். அதோட கரியர் ப்ரோக்ரஸ் பாத்வே, அதாவது உயர்நிலை அடைய வழிமுறைகள் அப்படி சொல்லிட்டு என்ன இருக்குன்னா, மின்பணியாளர் தொழில் பிரிவில் தேர்ச்சி பெற்ற பின்னர் தேசிய திறந்தவெளி பள்ளியில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் NIOS 10th +2 தேர்வில் கலந்து கொண்டு HSC சான்றிதழ் பெற்று தொழில் கல்வி பெறலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியியல் பிரிவில் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கை மூலம் லேட்டரல் டிப்ளமோ பிரிவில் சேரலாம். பல்வேறு தொழிற்சாலையில் பழகுனர் பயிற்சிகள் சேர்த்து தேசிய பழகுனர் சான்றிதழ் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் NAC பெறலாம். கிராஃப்ட்மேன் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங் ஸ்கீம் CITS தொழில் பிரிவில் சேர்ந்து ஐடிஐ பயிற்றுனர் ஆகலாம். மின்னியல் உரிமம் வழங்கும் நிறுவனத்திடமிருந்து நேரடியாக உயர்மன் B உரிமம் பெறலாம். இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மின் பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான நல்ல எதிர்பார்ப்புகள் அதிக எண்ணிக்கையில் அளவில் உள்ளன. மாநில மின் வாரியம், இந்தியன் ரயில்வே, தொழிற்பயிற்சி இலாகா, விமான நிலையம் மற்றும் அரசு சார்ந்த துறைகள், மின் பணியாளர்கள், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை, கலையரங்கம், திரைப்பட அரங்கங்கள் ஆகியவற்றில் உள்ள மின் சாதனங்களை நிறுவுதல், பரிசோதித்தல் மற்றும் பராமரித்தல். அப்புறம் வந்து என்ன இருக்குன்னா, பணிமனையில் கட்டுப்பாட்டு அறை, மின் சாதனங்கள், சுவிட்சுகள், பாதுகாப்பு சாதனங்கள், மின் பலகை நிறுவி கருவிகள் மற்றும் கட்டுப்பாட்டு சாதனங்களை அமைத்தல், மோட்டருக்கு காயில் கட்டுதல் ஆகியவை. மின் பழுது பார்க்கும் கடைகளில் மின் பழுது பார்த்தல், மின் இயந்திரங்கள் நிறுவுதல், பழுது பார்த்தல் மற்றும் பராமரித்தல் ஆகியவை. பெரிய உணவு விடுதி, தங்கும் விடுதி, மருத்துவமனைகள், குடியிருப்போர் காலனி, வீட்டு உபயோக மின் சாதனங்கள் உற்பத்தி செய்பவர்களிடம் பொருத்தும் பணி செய்தல், நல்ல தரமிக்க பெரிய பொறுப்புள்ள பணிமனைகளில் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் இதர கருவிகளில் உள்ள பழுது பார்க்கும் பணிகள். இதெல்லாம் வந்து இருக்குது இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில். அடுத்தது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நாமளே வந்து சுயமாக எப்படி வேலைவாய்ப்பு வந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா, நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் மோட்டார் சுவிட்ச் கியர் மற்றும் மோட்டார் பழுது பார்த்தலும் பராமரித்தல் பணிகளும் மேற்கொள்ளுதல், பெரிய உணவு விடுதி, தங்கும் ஓய்வு விடுதி, மருத்துவமனை மற்றும் பெரிய வங்கிகளில் உள்ள மின் சுற்றுகளில் ஏற்படும் பழுதுகளை அகற்றுதலும் பராமரித்தல் பணிகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து செல்லுதல், கட்டுப்பாட்டு மின் பலகைகள், மின் கருவிகள், சுவிட்சுகள் அமைத்து தயாரிப்பது, வீட்டு உயரிங் மற்றும் பணிமனை ஒயரிங்குகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து செய்வது, காயில் கட்டுதல், வைண்டிங் ஆர்மேச்சர், மின்னணு விளையாட்டு பொருள் பழுது பார்த்தல், வீட்டு மின் உபகரணங்களை பழுது பார்த்தல், மின் பொருட்களை பெரிய அளவில் முகவர் நிலை கொண்டு விற்பனை செய்வது, மேற்கொண்டும் பயிற்சிக்கு எடுத்துக்கொண்டு ஒளிநாடா, வானொலி, தொலைக்காட்சி பெட்டி ஆகியவற்றை பழுதுகள் சரி செய்வது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இது வரைக்கும் அந்த ஐடிஐயோட ஸ்கோப்பு, அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கரியரு, அதுக்கப்புறம் அதோட கீ ஸ்கில்ஸ், எலக்ட்ரிஷியன்ஸோட கீ ஸ்கில்ஸாக என்ன இருக்கும் அதை பற்றி வந்து இந்த சாப்டரில் பார்த்தோம். அடுத்த நெக்ஸ்ட்டு சாப்டர் 2வது சாப்டராக இருக்குது. இது வரைக்கும் வந்து பாருங்கள். இதோட கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சாலும் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.